விருச்சிக ராசி அன்பர்களே, குருவினுடைய வக்ர காலகட்டம் என்பது 9/10/2024 முதல் 3/2/2025 வரை இந்த 116 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் என்று விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்குரியவன், அதாவது தனக்காரகன், குடும்பக்காரகன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து இப்போ வக்ரமாக ஆகப் போகிறார். அப்போ குரு பகவான் 7ஆம் இடத்தில் வக்ரமாகி உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது குரு பகவான் கடந்த 6 மாதமாக உங்கள் ராசியை பார்த்தும் கூட என்னுடைய மனசு சரியில்லை, மனதில் ஒரே அழுத்தமாக இருக்கிறது, மனம் சரியில்லை என்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முதலில் தெளிவு கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். மன தெளிவு கிடைத்தாலே எதையும் பார்க்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் அல்லவா. ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பெறுகிறது. சனி பார்த்தாலே அங்கே ஒரு பிடிவாத குணம், ஒரு கோப குணம், ஒரு மாதிரியான தன்மையை கொடுக்கும் அல்லவா. இப்போ இந்த காலகட்டம் தெளிவு பிறக்கக்கூடிய தன்மை. எதனால் நமக்கு இந்த ப்ராப்ளம் உருவானது, ஏன் நமக்கு மன அழுத்தம் கொடுக்கிறது, நாம் எப்படி இருக்கணும், அப்படி அந்த மாதிரியான தன்மைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ மனசு நன்றாக இருக்க போகிறது, தெளிவு கிடைக்க போகிறது. தெளிவினால் அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகளை இருக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு இருக்கிறது. கடவுளினுடைய அனுக்கிரகம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் தான் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என வக்ரம் என்பது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கு குடும்பம் அமைத்தே கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக குடும்பத்தை அமைத்தே தீரும். அப்பனா என்ன, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கு. வாக்கு பலிதம் என்பதும் நிச்சயமாக உண்டு. தனம் பெருகப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும், அதாவது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. என்ன, குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் போகிறது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைத்தாலே எவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு ஒன்று இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்தின்மான முயற்சியின் மீது பதிகிறது. அப்போ இதுவரைக்கு எந்தெந்த முயற்சி எடுத்து தடைப்பட்டு கொண்டே இருந்தது, அல்லது செய்ய முடியாமல் ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இப்போ எடுத்து செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. சகோதரர்களால் மேன்மையும், அதாவது இதுவரைக்கு சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவு இருக்கிறது. அதாவது ஒரு கிரயம் போட்டு விட்டேன், அதாவது கட்ட முடியல, அல்லது அதில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கட்டக்கூடிய தன்மை. அதாவது ஒப்பந்தம் போட்டு அது வாங்க முடியாமல் அதில் இழுத்தடித்து கொண்டு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அது முற்றிலும் விலகி அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். அதே சமயத்தில் குரு பகவான் 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. அப்போ பூர்வீகத்திலும் சில கருத்து வேறுபாடுகள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனை இருந்தது, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக முடியலையே, அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இந்த வக்ர காலம் நிச்சயமாக அமையும். என ராகுவும் 5ஆம் இடத்தில் தான் உட்கார்ந்திருக்கார். அப்போ குழந்தைகளினுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை இருக்கிறது. காதலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். என 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு
அந்த ராகம் அப்படின்னா என்ன? அந்நியர்கள். ஸோ அந்நியர்கள் மூலமாக நண்பர்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கடனால் ஆதாயம், கடன் வாங்கி அதில் டெவலப் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி கடன் மூலயமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள், ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒன்று சேர்ந்து செய்வீங்க, இல்லைன்னா அதை விட்டு விலகி விடுவீர்கள். அப்போ தீர்வு கிடைக்காத தன்மையில் இருந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சமுதாயத்தில் அக்கறை இருக்கும், சமுதாய நலனில் ஈடுபடக்கூடிய தன்மை, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு, சமுதாயத்தில் இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நற்பெயரை ஏற்படுத்தும். நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய அருளால, ஆசீர்வாதத்தால நிச்சயமாக நல்ல நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் அரசாங்க சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அரசாங்க எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது இதுவரைக்கும் நான் அரசாங்க எக்ஸாமுக்கே அந்த எண்ணமே நமக்கு வரலன்னா கூட, இப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் மற்றவர்களை பார்த்து அல்லது மற்றவர்களுடைய சொல்படி கேட்டு நான் அரசாங்க எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலைக்குத்தான் செல்வேன் என்கின்ற உறுதித்தன்மை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே படித்து கொண்டிருந்தவர்களுக்கு நன்றாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை தோல்வியடைந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த தடவை வெற்றி என்பது நிதர்சனமான உண்மையாக மாறிவிடும். அதே குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானம் அப்படிங்கிறது என்ன? மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே சமயத்தில் தொழிலின் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலை கிடைக்கால, அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா வேலையின் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை. 10ஆம் இடம் என்பது தொழிலை சொன்னாலும் அதுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை தனக்காரகனான குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொழிலின் மூலமாக லாபங்கள், அனுகூலங்கள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை. இதுவரைக்கு வேலையில் இருந்தவர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. தகப்பனாருடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை. 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு சில வகையான சுகபோகங்களை தடுத்து கொண்டிருந்தார். வீடு கட்டின பாதையில் நிற்கிது, வீடு கட்ட முடியல, கட்டணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் இப்போ சனியும் வக்ரமாகி 2 வருட கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருவின் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும், அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்கள் இந்த குருவினுடைய வக்ர காலத்தில் நீக்க செய்யும். அதே போல் அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது, அதாவது ஒவ்வொரு மாதமும் அங்கு தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது, அல்லது தட்சிணாமூர்த்திக்கு பிடித்த, அதாவது மஞ்சள் நிற பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்டு உங்கள் கையால் செஞ்சு அங்கே மற்றவர்களுக்கு தானம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு.